தவிட்டுக்குருவி இதோட சிறுகதை தொகுப்பில் அடுத்த கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்தி. இந்த கதை 7-8 மக்களை பெற்றுட்டு கணவனை இழந்துட்டு ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய தவசிங்க பாட்டியோட கதை தான் இந்த பாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா காடு கரையில் கிடக்க வேலையை பார்த்துட்டு வீட்டில் வேற 2 குட்டியை வச்சுருக்காங்க. வீட்டில் 2 குட்டியை வச்சுட்டு வயசான காலத்தில் பொழப்ப பார்த்துட்டு இருக்காங்க. மாதிரி சொல்லி பார்த்தாங்க, வயசு தான் ஆயிடுச்சே, எங்கள் கூட வந்து இருக்க வேண்டியதான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு அந்த கிழவி ஒரே வயத்தில் செஞ்சு, என்ன தான் நம்ம ஓத்தில் பிள்ளைகள்னாலும் விருந்து மறந்து 3 நாள் தானே, எம்புட்டு வசதி வாய்ப்பு இருந்தாலும் பிறந்த மண்ணை விட்டு எங்கே போக முடியும் அப்படின்னு ஒரே அடியாக சொல்லிடுச்சு. மக்கமாரு பேரமாரு பேத்திமாரு எப்போவாச்சும் திருவிழா அந்த மாதிரி நல்ல நாள் பிள்ளை நாள் வந்தால் மட்டும் ஊருக்கு வருவாங்க. மற்ற நாளில் வழக்கம் போல் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. எங்கள் கிளவி மட்டும் ஒத்தையில் வேலை பார்த்துட்டு கிடப்பா. வழக்கம் போல் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் எந்திரிச்சு ஆட்டுக்குட்டியை ஒரு 2 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கா. ஆட்டுக்குட்டி நம்ம தனியாக கிடக்குமேன்னு சொல்லிட்டு 2 ஆட்டுக்குட்டியும் வச்சுக்கிட்டு இருக்கா. ஆட்டுக்குட்டியும் கேட்டு பார்த்துட்டாங்க மக்கமார், ஏன் நீ தனியாக தானே கிடக்க, ஆட்டுக்குட்டியில் ஏன் வச்சுட்டு ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கும் நான் தனியாக கிடக்கிற கிளவிக்கு இதை ஒன்றாச்சும் துணைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டா கிளவி. வழக்கம் போல் கிளவி என்ன பண்ணிட்டான்னா விறகு பிறக்க கிளம்பிட்டான். ஏன்னா காலையிலே கொஞ்சம் நசன மழை பெஞ்சிச்சு, இருந்தாலும் விறகு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விறகு பறக்க கிளம்பிட்டான். விறகு பக்கம் காட்டு பக்கம் போயிட்டு விறகும் பிறக்கிட்டான். 2 ஆட்டுக்குட்டி விறகு வீட்டில் விட்டுட்டு ஆட்டுக்குட்டி கொஞ்சம் தீவனம் போடணும்னு சொல்லிட்டு தீவனத்தையும் கொஞ்சம் பிறக்கிட்டு கொஞ்சம் கையில் கொஞ்சம் விறகையும் பிறக்கிட்டு தலையில் சும்மாடை கட்டிட்டு காட்டில் இருந்துட்டு கிளம்பிட்டான். பிறக்கி முடிச்சுட்டு பொடி நடையா வீட்டு பக்கம் வந்துட்டான். வீட்டு பக்கம் வரல, அதில் பார்த்ததுமே ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்ததுமே கத்துது துள்ளி குதிக்குது. இந்த ஆடுகளே பார்த்துட்டு வந்த கிளவி பக்கத்தில் கெட்டி கிடந்த குழியை பார்க்கவே இல்லை. குழிக்கில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. இதை பார்க்காம என்ன பண்ணிட்டா, குழிக்கில் தெரியாமல் தவறி விழுந்துட்டான். தண்ணி பார்த்திங்கன்னா நெஞ்சு வரைக்கும் கிடக்குது. அவள் அந்த குழிக்கில் கிடந்துட்டு வர முடியாமல் அவளை பார்த்து குட்டி வேற மேனு கத்திட்டாக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு இல்லை. சுற்றி ஆட்டுக்குட்டி வருது. இவளும் சுற்றி பார்க்குறா, புலம்பிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி பார்த்து ஒரு சனம் கூட அந்த பக்கம் வரலையே, என்ன பண்ணுன்னு தெரியலையா, நம்ம கதி இதோட முடிஞ்சிடுமா, அந்த இதோட முடிஞ்சுமான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. மழை வேற இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்க. மழை பேஞ்சிறத பார்த்தா இந்த குழி நிறைய நிறைஞ்சிட்டு நம்ம ஃபுல்லாக இங்கே தான் சாவணும் புழக்க, அம்புட்ட தான் நம்ம தலை வீதி முடிஞ்சு போச்சு புழக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவி ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கா. நமக்கு அந்த ஆட்டுக்குட்டி வேற இவளை பார்த்துட்டு ரொம்ப பாவமாக அழுதுகிட்டே இருக்கு. இத்தனை மக்கமாறு பெற்றுட்டு நம்ம கடைசியாக நம்ம பேரமரம் பேத்தி மரம் ஒருத்தரை கூட பார்க்கலையா, ஒருத்தரை மூஞ்சியும் பார்க்காம போக போகிறோமே, கடைசியாக ஒரு பால் ஊற்று கூட நம்ம ஆள் இல்லாமல் போகிறோம், இப்படி அனாதையாக செத்து போகிறோமே நினச்சிட்டு கிளவி புலம்பிகிட்டே இருக்கா. நம்ம பெத்த மக்கமாறு இத்தனை இருந்து நம்ம அனாதையாக சாக போகிறோமே. இந்த சகதிகளை தண்ணிக்குள்ளே கிடந்து குமுறி அழுதா. ஒரு வெயில் காலமாக இருந்தாக்களோ அந்த இடத்துல ஆள் வருவாங்களே, ஒரு ஈக்குஞ்சை கூட காணுமே, மழை காலம்னு குளிர் வேற அடிக்குது, அதனால் ஒரு ஈக்குஞ்சை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக இருக்கா. ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு தவசியா ஆத்தமாட்டாமல் கேட்குறா, என் நிலமை பார்த்து நீ அழுகிற, என்ன செய்ய, என் விதி அம்பிட்டத்தான். 7-8 மக்கமாரை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ என்னால் ஏண்ட மட்டும் அவங்கள படிக்க வச்சு ஓடி உழைச்சி கல்யாணம் காய்ச்சி முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அம்பிட்டு பேரும் விட்டுட்டு போயிட்டு அது வாழ்க்கையை பார்த்துட்டு எங்கேயோ பட்டணத்தில் போயிருக்கு. கிழவனும் விட்டுட்டு போயிட்டான். மக்கமாறு என்னை கூப்பிட்டாலும் அங்கனக்குள்ளே போய் எம்பிட்டு நாளைக்கு தான் நம்ம இருக்க முடியும். இப்போ நினைக்கையே வயிற்றுச்சலாக இருக்கே, என்ன பெத்த ஆத்தா, கடைசியில் நானும் இந்த சாகணுமா, குளூரில் கையாலெல்லாம் விரைக்குது. இந்த குளூருக்குள்ளே இந்த நடக்குதுல எம்புட்டு நேரம் தான் கிடக்குது. நாளைக்கு காலையில் வரையில் இந்த உசுறு நிற்குமா, சத்தம் போட்டு கிளவி அழுவுது. ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து கத்திக்கிட்டே எழுது. நீ என்னத்துக்கு அழுகுற, போம்மா நீ வீட்டுக்கு போ, நான் பொழைக்க மாட்டேன், நீ என் தம்பிக்கிட்ட போயிரு, என்ன கேட்குதா, ஏதோ இந்த மட்டுக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் கால் கை உளுந்து கிடக்காமல் இழுப்பறியாக கிடக்காமல் போச்சேந்திரனே, அது வரைக்கும் சந்தோஷம். நீ கத்தி உன் தொண்டை தண்ணியை வத்திக்க போகுது சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அதிகாலில் அவள் விரைச்சிக்கு போய் கிடந்தான். வாழ்க்கை ஒரு அழகானதான், ஆனால் வாழ்க்கையில் தனிமைங்கிறது ரொம்ப கொடுமையானது. அதுவும் ஒரு வயசான காலத்தில் வந்துட்டு தனிமையாக இருக்கிறது ரொம்ப கொடுமையானது. வயசான காலத்தில் ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அந்த குழந்தை மாதிரி இருக்குன்னு ஒரு குழந்தைய தனியாக இருந்தால் எப்படிலாம் கஷ்டப்படுமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தான் அந்த பெரியவங்க படுவாங்க. காலத்தில் எல்லாமே தனி கொடுத்துடும், அந்த மாதிரி தனித்தனியாக குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தை மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றா இருந்து சந்தோஷமாக வாழுங்க.